ஹாய் காய்ஸ், என்னென்னு சொன்னாங்க இன்றைக்கி ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட எண்ணெய் எல்லாம் போயிட்டு அப்போ ஓகேடான்னு சொல்லி நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முதலே தேங்காய் எல்லாம் சீவி காய போட்டு வச்சுருக்கோம். அப்போ அந்த தேங்காயெல்லாம் அன்றைக்கி எடுத்து நானும் அம்மாவும் ஜாலியாக எண்ணெய் காய்ச்சி போவோம்னு சொல்லிட்டு நடந்துங்கிற ரோட்டால் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்படியே போகிற வழியில் மாமா நின்றார். அம்மாவோட கொஞ்சம் நேரம் கடலை போட்டுட்டு அப்படியே வந்துருக்குள்ள அண்ணா அவனோட ஃப்ரெண்டுகிட்ட பைக்கை வாங்கிட்டு வந்தான். சரி என்ன அந்த பைக்கில் நாங்கள் ஏறிட்டு அப்படியோ நாங்கள் காடு தாண்டி மலை தாண்டி போகிற மாதிரி இப்படியோ போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு போகிற வழியில் நிறைய பேரெல்லாம் பார்த்தோம், ஸ்கூல்களெல்லாம் பார்த்தோம், பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. நிறைய நாளைக்கு பிறகு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கக்குள்ள சிட்டியாக மழை பெஞ்சு நிறைய தண்ணி எல்லாம் இருந்துச்சு ரோட்டில். அதெல்லாம் தாண்டி தாண்டி போயிட்டே இருந்தேன். போகிறோம் இடம் வர மாதிரியே இல்லை. இதுக்கு பக்கத்து ஊர் தான் ஓகேடாண்டு போனால் அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. அப்பா ஒரு வழி ஆயிட்டேன். சரிண்டு அண்ணா இது போக்குள்ள கேட்க நான்ட்ட தரக்குள்ள ஏற்றிது வருவியடாண்டு நின்று சொன்னேன். இல்லை பைக்கை கொடுக்கணும், அப்படியும் பார்த்துருக்கான் போகணுமா அவங்களோட வீட்டுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணோட ஃப்ரெண்டு வந்து கலாஞ்சிக்குடி பக்கத்து ஊர். அப்போ போனான்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சரி அப்போ எங்களை விட்டுட்டு வா நாங்கள் நடந்து வாரோம் ரெண்டு சொல்லிட்டு சரி எடுத்து அப்படியே அவனும் ஏற்றிட்டு போகிறான்னு கழிச்சிட்டு சரியான தண்ணியாக இருக்குது ரோட்டெல்லாம். எங்கடா கூட வந்த அம்மாவை காணலையேண்டு தடாங்க எனக்கு பின்னுக்கு தெரியாவோ. நாங்கள் ட்ரிபிள்ஸ் போயிருக்கோம் பைக்கில். சரி என்ன அப்படி போனால் அம்மா அவன் பின்னுக்கு இருக்காவ தண்ணி விழுந்துடான்னு அவனும் அண்ணாவும் மெதுவாக தான் பைக்கை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். நான் இருந்தாலே கொஞ்சம் மெதுவாக தான் பைக் ஓடுவாங்க. நல்ல மெதுவாகவே பைக் போயிட்டுருக்கு. அப்புறம் என்னென்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் ரேபிட் ஆயில் மட்டும் இல்லாமல் கேரட் ஆயில், பாத் சோப், மற்றது வந்து எங்கள்கிட்ட குப்பைமேனி, துளசினி 3மே சேர்த்து செஞ்ச ஹெர்பல் சோப், ஆயுர்வேதிக் ஹெர்பல் சோப் ஒன்றும் இருக்குது. 2மே சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து கேரட் ஆயிலும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். கேரட் மசாஜ் ஆயில், இது குஷ்பு மேமோட சீக்ரெட்டான ஆயில். அதுவும் நாங்கள் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு இதெல்லாம் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள், எங்களோட கஸ்டமர் ஆகணும்னு நினைக்கிறேன் நீங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் எங்களோட இடத்துக்கு வந்துட்டோமா, அண்ணா உறக்கி விட்டுட்டு அண்ணாவும் போயிட்டு அப்போ நாங்கள் அவற்றை கொடுத்து செக்கல் ஆட்டுறேன்னு சொன்னால் மர செக்கல் ஐங்காலில் மிஷினில் தானே செய்வாங்க, எண்ணெய் காய்ச்சி தருவாங்க. மரச்செக்கெல்லாம் யாழ்ப்பாண சைடில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். இங்கால அப்படியெல்லாம் இல்லை, இங்கால மிஷினில் தான். அவரும் கொடுத்தது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே தந்துட்டாங்க. என்னடான்னு பார்த்தா இவ்வளோ நல்லா போகுதே, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு சிக்கல் வைக்கணுமேன்னு பார்த்தா 2 பாட்டில் வேணும். ஒரு பாட்டில் தான் எங்கள்கிட்ட இருந்தது. அப்புறம் ஒரு பாட்டில் தாங்கன்னு சொல்லி அவங்க போட்டு தந்தாங்க. அடுத்த இறங்கணும் தாரம்னு சொல்லி கடலாக வாங்கி எடுத்து வந்த வரக்குள்ள இதை பார்த்தா இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி. இதில் வர அந்த பழம் வந்து நிறைய வருத்தங்களுக்கு நல்லமன்னு சொல்லி சொன்னாங்க. சரியான மிச்ச காசில் வரக்குள்ள நாங்கள் கடை ஒன்று இருந்துச்சா, அப்போ அந்த கடையில் என்னடா வாங்கலாம்னு பார்த்தா இந்த ஜெல்லி இருந்துச்சு. அப்போ ஓகேடான்ட்டு அதையும் வாங்கிட்டு ஜாலியாக ஆளுக்கு ஒன்று சாப்பிடுது. அப்படியே நடந்து வந்துட்டு நிறைய தூரம் நடக்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே நடந்து வந்தாச்சு.